வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் பழனி பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம I2C கம்யூனிகேஷனும் அது மற்றும் அதனுடைய ப்ரோட்டோக்காலை பார்த்தோம். இந்த வீடியோவில் SPI கம்யூனிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன். இதுவும் ஒரு வகையான சீரியல் கம்யூனிகேஷன் தான். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த SPI கம்யூனிகேஷனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். இந்த SPI கம்யூனிகேஷனை 1980 மிடில்ஸில் மோட்டரோலா கம்பெனி தான் டிசைன் பண்ணாங்க. இது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா, ஒரு PCB போர்டில் இருக்கிற மல்டி பெரிஃபரல்ஸ் ப்ராசஸரோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணாங்க. இது என்னென்ன பெரிஃபரல்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, RTC டெம்பரேச்சர் சென்சாரு, ப்ரெஷர் சென்சாரு, LCD, ஃப்ளாஷ் மெமரி, இந்த மாதிரி நிறைய பெரிஃபரல் டிவைசஸ் அண்ட் மாடியூல்ஸ் வித் SPI கம்யூனிகேஷனோடு இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒரே கண்ட்ரோலரோட வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை டிசைன் பண்ணாங்க. இது ஒரு 4 ஒயர் சீரியல் பஸ் கம்யூனிகேஷன். I2C 2 ஒயரு, இது 4 ஒயர் சீரியல் பஸ் கம்யூனிகேஷன். இதை மெயினாக எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா, சேம் as I2C மாதிரி தான் ஆன்போர்டு கம்யூனிகேஷனுக்காகவும், நியர்பை அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற டிவைஸோட கம்யூனிகேஷனுக்காகவும் இதை டிசைன் பண்ணாங்க. இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, SPI கம்யூனிகேஷனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, இது ஒரு 4 ஒயர் பஸ் கம்யூனிகேஷன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. அதுதான் அந்த 4 ஒயரில் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் அவுட்டு ஸ்லேவ் இன்னு, அதாவது MOSI பின்னு. இந்த பின்னை இங்கே பார்த்தீங்கன்னா MOSI இருக்குது. இது ஸ்லேவோட MOSI. இந்த மாஸ்டர்லேருந்து டேட்டாவை ஸ்லேவுக்கு அனுப்புகிற பஸ்ஸு தான் இது. இது ஒரு 1 டைரக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாஸ்டர்லேருந்து ஸ்லேவுக்கு மட்டும்தான் போகும் இந்த லைன் வழியாக. இதுக்கு அதர் நேமும் இருக்குது, SIMO, MTSR. ஏன் இதுக்கு அதர் நேம்ஸ் இருக்குன்னா, நிறையா மேனுஃபேக்சரர் அவங்க சிப்பில் இந்த கம்யூனிகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது MIOS, அதாவது மாஸ்டர் இன்னு ஸ்லேவ் அவுட்டு. இது எதுக்காகனா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்லேவ் டு மாஸ்டர். ஸ்லேவ்லேருந்து மாஸ்டருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த MIOS இருக்குது. இது சிங்கிள் டைரக்ஷன் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சீரியல் கிளாக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கு இது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன்னு. அதனால் இதுக்கு ஒரு காமன் கிளாக் பல்ஸ் இருக்குது. இந்த கிளாக் பல்ஸ் பார்த்திங்கன்னா மாஸ்டர்லேருந்து ஸ்லேவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாக்கும் இந்த ஸ்லேவோட கிளாக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கிளாக்கை ஆல்வேஸ் மாஸ்டர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்லேவ் இதை எக்காரணத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ணாது. அதாவது ஸ்லேவில் டேட்டாவை ரைட் பண்ணணுன்னாலும் சரி, ஸ்லேவ் ஏதாவது ஒரு டேட்டாவை இங்கே அனுப்பணும்னு ரெடியானாலும் சரி, கிளாக்கை மட்டும் இந்த மாஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு இன்னொரு பேர் SCLன்னு கூட சொல்லலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது SS, அதாவது ஸ்லேவ் செலக்ட். இந்த ஸ்லேவ் செலக்ட் எதுக்காகன்னா, இப்போது இந்த பஸ்ஸில் நிறையா ஸ்லேவ் ஐசி பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு சிங்கிள் மாஸ்டரு மல்டி ஸ்லேவ் டிவைஸு. அதனால் எந்த சிப் கம்யூனிகேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லேவ் செலக்ட் பின்னு இருக்குது. இந்த ஸ்லேவ் செலக்ட் பின் மாஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது எத்தனை ஸ்லேவ் இருக்கோ அத்தனை ஸ்லேவுக்கும் ஒரு SS பின் கண்டிப்பாக இருக்கும். அதில் எது ஆக்டிவ் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிப் செலெக்ஷனை கூட சொல்லுவாங்க. சிலதில் டிவைஸ் செலெக்ஷனை கூட சொல்லுவாங்க. இதில் அடுத்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, இது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன். அதாவது மாஸ்டர்லேருந்து ஸ்லேவுக்கு போகணுன்னா இதில் இருக்க எல்லா டேட்டா பிட்டும் பார்த்திங்கன்னா ஒரே லைன் வரையாக 1 by 1 தான் போகும். அதனால் இது சீரியல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி தான் ஸ்லேவ்லேருந்து மாஸ்டருக்கு வரும்போது ஒரே லைன் வழியாக 1 by 1 தான் வரும். இது ஒரு ஃபுல் டியூப்ளெக்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா என்னென்னா, கம்யூனிகேஷன் போத் சைடு, அதாவது மாஸ்டர்லேருந்து ஸ்லேவ்லேருந்து மாஸ்டர் ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும் வித் சிங்கிள் கிளாக் பல்ஸில். ஒரு கிளாக் பல்ஸ் வரும்போது இதுலேயும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சேம் டைம் இதுலேயும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து சிங்கர்னஸ்னால் என்னென்னா, இதனுடைய அந்த டேட்டா டைமிங் சிங்கர்னைஸ் ஆகிருக்கும். ஸ்லேவோட ஸ்பீடு வேறையாக இருந்தாலும் இந்த சிங்க்ரனைஸ் கிளாக் மாஸ்டர் ஜென்ரேட் பண்ணுறதுனால
இந்த கிளாக்கை வச்சு தான் இது வந்து இதில் வர டேட்டாஸை வந்து இது ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணும். அடுத்தது இதில் இருக்கிற எல்லா ஸ்லேவுமே வந்து செப்பரேட் ஸ்லேவ் செலக்ட் லைனால கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த டிவைசஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இதனோட பஸ் ஸ்பீடு வந்தீங்கன்னா அப் டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 மெகா பிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் SPI கம்யூனிகேஷன் நடக்குது. அது டிவைஸை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடுங்கிறது அந்த டேட்டா சீட்டை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் சீரியல் கிளாக்கு ஃபுல்லாகவே வந்து மாஸ்டர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்லேவ் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இந்த SPI கம்யூனிகேஷனில் சிங்கிள் மாஸ்டர் அதனுடைய பஸ்ஸை பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்லேவ் ஷேர் பண்ணிக்கும். இதில் வந்து மல்டி மாஸ்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரே மாஸ்டர் மல்டி ஸ்லேவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து இவ்வளோ தான் கனெக்ட் பண்ணணுன்னு எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. பட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது பஸ்ஸில் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அடுத்து இந்த SPI கம்யூனிகேஷனில் பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ். இந்த SPI கம்யூனிகேஷன் மற்ற கம்யூனிகேஷனை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன விதத்தில் வந்து அட்வான்டேஜாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டினியூஸாக நடக்கும். இந்த I2C கம்யூனிகேஷன் மாதிரி ஸ்டார்ட் பிட்டு, ஸ்டாப் பிட்டு, அக்னாலஜ் பிட்டு இது மாதிரி எதுவுமே அந்த டேட்டாக்கு நடுவில் கிடையாது. அதனால் லென்த் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் அது 1/n கண்டினியூஸாக அடுத்தடுத்த கிளாக் பல்ஸுக்கு போயிட்டே இருக்கும். I2C கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு அட்ரஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த அட்ரஸ் டெக்னிக் வந்து இதில் அவாய்ட் ஆகுது. அதனால் இது ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதில் ஃபுல் டூப்ளெக்ஸ் டைப்புங்கிறதுனால டேட்டா வந்து ரெண்டு சைடு அட் அ டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து மிச்சமாகும். அதனால் என்னென்னா பல்க் ஆஃப் டேட்டாவை வந்து ஷார்ட் பீரியடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது 2 டிவைஸ்க்கு நடுவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் இந்த ஆப்ரேஷன் ரீட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ரைட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலும் எடுத்துக்கும். இதை சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இந்த SPI இன்டகிரேட்டட் சர்க்யூட் இன்டர்னலாகவே இல்லை அப்படின்னா அதை வந்து ப்ரோக்ராம் வழியாகவும் வந்து அந்த ப்ரோட்டோக்கால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதில் இவ்வளோதான் பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு எந்த லிமிட்டும் கிடையாது. I2C கம்யூனிகேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 8 பைட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அல்லது அக்னாலஜ் பிட்டை வந்துடும் அடுத்த 8 பைட் போடும். அப்படி 8 போகாமல் இதில் எல்லா டேட்டாவும் வந்து சீரியலாகவே போயிட்டுருக்கும். I2C கம்யூனிகேஷன் இருக்கிற ஐசிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது இந்த SPI கம்யூனிகேஷன் இருக்கிற டிவைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். I2C கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து டேட்டா அடுத்த சைட் போடுறதுக்கப்புறம் அக்னாலேஜ் வந்து டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சா இல்லையான்னு ஃபீட்பேக் வரும். இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஃபீட்பேக்கும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கம்யூனிகேஷன் நடக்கும், பட் அது ப்ராப்பராக ரிசீவ் ஆனதுக்காக எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது ஒரு ட்ராபேக். இதில் இருக்கிற எல்லா ஸ்லேவ் டிவைஸும் வந்து ஒரு செப்பரேட் ஷிஃப்ட் செலெக்ஷன் லைன் வந்து தேவைப்படுது. அதனால் என்னென்னா அந்த மாஸ்டராக இருக்கிற கண்ட்ரோலர் வந்து எத்தனை ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணுதோ ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவல் சிப் செலெக்ஷன் பின் வந்து தேவைப்படும். மற்றபடி இந்த MOIS, MIOS, சீரியல் கிளாக் இந்த 3 வந்து பேரலல் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அதனால் என்னென்னா அதிகமான ஸ்லேவ் யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான இன்ஸை வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு ட்ராபேக்கு. இது போர்ட் டிசைன் வந்து காம்ப்ளெக்ஸ். எதனாலனா அந்த சீரியல் ஸ்லேவ் செலெக்ஷன் லைன் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக போகிறதுனால பெரிய சர்க்யூட்டாக இருந்தால் இது PCBயில் டிசைன் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இதில் வந்து எரர் செக்கிங்கிற மாதிரி எந்த ப்ரோட்டோக்காலும் கிடையாது. அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த UART கம்யூனிகேஷன் பேரிட்டின்னு ஒரு பிட்டு வரும். அந்த மாதிரி எந்த பிட்டு இல்லை, அந்த பிட்டை வச்சு இந்த அனுப்பிச்ச டேட்டாவில் ஏதாவது எரர் நடந்துக்கான்னு செக் பண்ணலாம். அந்த மாதிரி இதில் எதுவுமே செக் பண்ண முடியாது. இந்த கம்யூனிகேஷனை வந்து கம்மியான பின் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அந்த ஸ்லேவ் செலெக்ஷன் பின்னு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தேவைப்படுறதுனால கம்மியான பின் இருக்கிற டிவைஸில் வந்து இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். மல்டி மாஸ்டர் மல்டி ஸ்லேவ் வந்து சப்போர்ட் ஆகாது. இந்த SPI கம்யூனிகேஷனை I2C கம்யூனிகேஷனோடு நீங்கள் கம்பேர் பண்ணி கற்றுக்கும் போது நிறைய டிஃப்ரென்சஸ் எங்கெங்கே சேஞ்சஸ் வருதுன்னு தெரியும். அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னு விரும்பினா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எலக்ட் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.